ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி தோசையை வச்சு இன்றைக்கி ரெசிபி என்ன செய்ய போகிறேன் என்ன சொல்லி பார்ப்போம். இது ஒரு விதமான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. சட்னி இல்லை, சாம்பார் இல்லைன்னு ஒன்றுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. சிம்பிளான ஐடியா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு நான் அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு தோசையான ஊற்றுறேன். நெருப்பை கொஞ்சம் குறைக்கணும். நெருப்பு கூட இருந்தால் தோசை உருண்டு வரும். இப்போ இதில் இந்த தோசையை நல்லா பரப்பி நல்லா பெருசாக ஊற்றிட்டு இதில் நான் பருப்பு பொடி, இந்த பருப்பு பொடியை இதில் தூவி விட போகிறேன். இந்த பருப்பு பொடின்னு இல்லை, எந்த பருப்பு பொடினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டில் செய்கிற பருப்பு பொடினாலும் சேர்த்துக்கலாம். இது சரவணாஸில் இருக்குது. ஆனந்த அடையார் பவனில் நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க கடையில் சாப்பாடு ஹோட்டலில் இருக்குது. எல்லா இடமே இது இருக்குது. வாங்கி தூவி நல்லெண்ணெய் நல்லா தலைமை நல்லா நிறைய ஊற்றி பருப்பு பொடி கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம். இதில் காரம் இருக்காது. இப்போ பெரிய ஆட்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சுள்ளண்டு இருக்கணும்னு முட்டை வேணும்னா ஒரு முட்டை கூட ஆம்லெட் மாதிரி முட்டையை உடைச்சி இதில் போட்டு அது தோசையும் ஊற்றி ஆம்லெட் மாதிரியும் எடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி தோசை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பருப்பு பொடி தான். வீட்லேயும் சில பேர் பருப்பு பொடி செய்து வச்சுருப்பாங்க, கடையிலையும் இருக்குது. இட்லி பொடியை விட இந்த பருப்பு பொடி காரம் இருக்காது. இது குழந்தைகளுக்கு நல்லா பருப்பு பொடி சேர்த்து இந்த தோசை ஒன்று கொடுக்கலாம். ஹெல்த்தியானது, நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது. இப்போ இன்னும் ஒரு தோசையும் ஊற்றி காட்டுறோம். இப்போ இது என்ன தவா சூடாக இருக்கும்போது நாங்கள் தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுட்டு அந்த சூடு கொஞ்சம் தண்ணியும், அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறது. இப்போ ரெண்டாவது தோசையும் நான் ஊற்றுறேன். இதுக்கும் நல்லெண்ணெய் இல்லை, நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். என்ன ஆயில் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் அதை நான் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ஹெல்த்தின்றபடியாக நல்லெண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசை நாங்கள் சும்மா சுட்டுற தோசையை விட இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை திருப்பி போடுறோம் பாருங்கள். அடி பிடிக்காது, ஒட்டாது, தோசை கலராது. நல்லா அடியிலையும் ரெண்டு பக்கம் பிரட்டி வேக விடலாம். இப்போ இது ஒரு பக்கம் திருப்பியாச்சு, மற்ற பக்கம் திருப்பிட்டு நல்லா கிறிஸ்பியான பிறகு இதுக்கு சட்னியோ சாம்பாரோ ஒன்றுமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் சாம்பார் சட்னி வச்சுருக்கோம். நாங்கள் அது கூட தான் சாப்பிட போகிறோம். ஒன்றுமே இல்லாட்டி வெறுமனை கூட இதை நாங்கள் டீயோட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டானது. உங்களுக்கு இது செய்கிறதுக்கு சரியான ஈஸியான ரெசிபியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். எல்லார் வீட்லேயும் பருப்பு பொடியும் இருக்குது, கடையிலையும் இருக்குது. வாங்கி இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.